ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு ப்ளவுஸ்க்கு ஸ்லீவ் எப்படி தைக்கிறோம் அதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் துணியை எப்படி ரெண்டாக மடிக்கணும். ரெண்டாக மடித்து அதை மறுபடியும் ரெண்டாக மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த சைடு இந்த பிளெண்ட் ஆகுதா, இந்த சைடு வந்துட்டு உங்களை பார்த்தே இருக்கணும். ஓகே, ப்ளவுஸ் இப்படி உள்பக்கமாக எடுத்து வச்சு நல்லா ஒன்று போல் எடுத்து விட்டுக்கணும். ஓகேவா, நான் பார்டர் வச்சு தைக்கிறனால பார்டர் இருக்குது எனக்கு ப்ளவுஸில். ஸோ பார்டரை மட்டும் வச்சுருக்கேன். கீழே இதை மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன். அப்படி இல்லை உங்களுக்கு ப்ளைனாக இருக்க கிளாத் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே 1.5 இன்ச் விடணும். ப்ளவுஸ்க்கு கீழே 1.5 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காக விடணும். இப்போ ப்ளவுஸை வந்துட்டு கரெக்டாக வச்சாச்சு. இந்த தையல் இருக்கா, இதுதான் என்னோட ரெடி அளவு. சரியா, இப்போ இது ஒன்று போல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணது கையோட சுற்றளவு. இப்போ கையோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணணும். இதுதான் கையோட உயரம். சரியா, இதோட கையோட உயரம் நான் தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து கையோட உயரம் இது, நான் தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சைடாக வச்சு ஃபுல்லாக மேலே வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக இந்த பக்கம் நம்ம 1.5 இன்ச் விடணும் சுற்றளவில். இது 1.5 இன்ச்சு ஸ்கேலுன்றதுனால நான் அப்படியே வச்சு அளவு போட்டுக்கிறேன். ஓகேவா, அப்புறமா மேலே நம்ம இங்கே அளவு குறிச்சிருக்கோமா அரை இன்ச் மேலே, ஸோ அங்கே ஒரு 1 இன்ச் அளவுக்கு கோடு போட்டுக்கிறேன். எனக்கு வந்துட்டு ஹை பஃப் வேணும். ஸோ அதனால் இந்த கோட்டுக்கு மேலே ஒரு 3 இன்ச் ஹைட்டு தெரியுதா, 3 இன்ச் ஹைட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா நான் ஹை பஃப் எனக்கு வேணும் அப்படின்றதுனால 3 இன்ச் இருக்கிறேன். இப்போ இங்கே ஒரு 1.5 இன்ச் விட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்துட்டு அப்படியே கீழே கொஞ்சம் இது இப்படி இந்த இடத்த வந்து அந்த 3 இன்ச்சை நான் மேலே பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த 1 இன்ச் இங்கே கொண்டு போயிருக்கேன்னா கீழே நம்ம நார்மல் ப்ளவுஸ்க்கு தைச்சது அதை வந்து ஃபஸ்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நார்மல் ப்ளவுஸ்க்கு வெட்டினதை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா மேலே ஹை பஃப்காக 3 இன்ச் நான் விட்டுருக்கேன். அதை நான் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு கர்வ் மாதிரி கொண்டு வந்து இங்கே ஒரு தண்ணி. நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறதா இருந்தால் சைடில் உங்கள் ரெடி அளவு எடுத்துகிட்டு சைடில் தையலுக்கு 1 இன்ச்சும் சைடில் 1 இன்ச் அண்ட் கீழே 1 இன்ச் விட்டுருக்கணும். நான் பார்டர் இருக்கிறனால கீழே வந்துட்டு இருக்கிற அளவே போதும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஹை பஃப் வேணும் அப்படின்றனால மட்டும் மேலே 3 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதை நம்ம வெட்டலாம். வெட்டியாச்சு. நமக்கு 2 ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு. ப்ளவுஸோட ஸ்லீவ் நம்ம வந்து கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ மேலே பாப்பப்